எல்லாவற்றை குறித்தும் அவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பத்துடனும் ஸ்தோத்திரத்துடனும் ஜெபம் பண்ணி சொல்லிவிட்டு அதை விட்டுறணும். அப்படி விடும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மளுடைய சிந்தனைகளையும் இருதயத்தையும் ஆட்கொள்ளும். நம்மளுடைய சிந்தனையும் சரி இருதயம் சரி தேவ சமாதானத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் நம்மளுடைய இருதயம் முழு வாஞ்சையோடு அப்பாவுடைய சமூகத்தை தேடும். நம்ம கவலை கண்ணீரில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த முழு இருதயங்கிறது வராது. அதனால் நம்ம சொல்லப்பட்ட மாதிரி ஏசப்பாவுடைய நன்மைகளை மறந்து அவரை ஸ்தோத்தரிக்காமல் இருதயத்தை இருளடைய விடாமல் அவருடைய சமூகத்தில் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றியறிதலையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய சிந்தனைகளையும் தேவ சமாதானத்தினால நம்ம காத்துக்கொள்வோம். நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம காத்துக்கொள்வோம். இன்றைய தினத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்குமாக நாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல